அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. பாண்டி, உடனே 3 லட்சம் ஏற்பாடு பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா பாத்துக்கலாம்டா. முடியாதுன்னு இல்ல. வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதெல்லாம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம்டா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆமா, நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். நீங்க கடையை லீஸுக்கு எடுக்கிறதா நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த கடை உங்களுக்கு தான். பாரு. ஏய், சிரிப்ப போரு. அழகண்டா பாண்டி நீ. நம்மளால லீஸ்க்கு எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன நம்பி கடையை லீஸ்க்கு கொடுக்கணும்னு அவர் கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதெல்லாம் வழி பிறக்கும்டா பாண்டி. இல்ல சொன்ன மாதிரி அந்த கடை உள்ளதுன்னு நினைச்சுக்கோ. பணம் எல்லாம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். இதை எப்படியாவது நிலா கிட்ட கொடுக்கணும். இத கொடுத்தா வாங்குவாளா இல்ல திட்டுவாளான்னு தெரியல. என்ன பண்றீங்க? அது சும்மா ஒண்ணுலங்க, சும்மா அப்படியே. இல்ல, என்னமோ தனியா நின்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. மௌனம் ஆக்டிங்கா? அதெல்லாம் இல்லைங்க, சும்மாதான் அப்படியே. ஓகே ஓகே. பர்ஃபியூமா? ஆமாங்க. என்ன திடீர்னு? இல்ல, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியும். ஓ, தெரியுமா? ஆமாங்க, அந்த காயத்ரி விஷயத்துல நான் பண்ணதெல்லாம் மகா முட்டாள்தனம். ஏதோ லூசு மாதிரி யோசிச்சு இப்படிலாம் பண்ணிட்டேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் என் பிரச்சனைய உங்க பிரச்சனைய நினைச்சு நீங்க எல்லாத்தையும் எனக்காக சால்வ் பண்ணிட்டீங்க. உங்களை நிறைய சங்கடப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியுது.